தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக அரசு வழங்கிய தலா 6000 ரூபாய் நிவாரணம் மத்திய அரசின் நிதி என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், பாசனத்திற்கு தண்ணீர் இன்றி விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு நீர் ஆதாரங்களை பெருக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க விடாமல் திமுக அரசு தடுப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக அரசு வழங்கிய தலா 6000 ரூபாய் நிவாரணம் மத்திய அரசின் நிதி என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். ஆனா பணத்தை கொடுத்த கவர் மட்டும் ஸ்டாலின் ஐயா 2 ரூபா ஒரு கவர். திமுக அரசு ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், மாப்பிள்ளை எங்களுதுங்க, சட்டம் உங்களுதுங்க. அது மட்டும்தான் திமுக அரசு தமிழ்நாட்டில். வடகிழக்கு பருவமழையின் போது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களும், தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, குமரி மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டன. மழை வெள்ளத்தால் டெல்டா மாவட்டங்களிலும் விளைநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வட தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கும், தென் தமிழகத்தில் தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்ட மக்களும் வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்டது. மத்திய அரசு நிதி வழங்காததால் தமிழக அரசு நிதியில் இருந்து வழங்கியதாக தமிழக அரசு தொடர்ந்து கூறி வரும் நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் அண்ணாமலை பேசியுள்ளது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.